ப்ரைஸ் த லார்ட். இந்த மே மாதத்தில் 19ஆம் தேதி ஆகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 2 நாளாகமம் 31ஆம் அதிகாரம் 21வது வசனம். 2 Chronicles chapter 31 verse 21. அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாய பிரமாணத்துக்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான். கர்த்தருடைய இந்த நல்ல வசனத்துக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கலாமா. எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வேத வாக்கியத்தை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த எசேக்கியா ராஜா எதனால் அவன் சித்தி பெற்றான் இல்லை ஆசிர்வதிக்கப்பட்டான், செழிப்பாக மாறினான் என்பதற்கு ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். அவன் என்னென்ன காரியங்களை செய்ய அவன் தொடங்கினானோ, அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையாக இருக்கட்டும், கர்த்தரை தேடுகிற காரியங்களாக இருக்கட்டும், நியாய பிரமாணம் கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிற காரியமாக இருக்கட்டும், எதையெல்லாம் அவன் செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் அவன் என்ன செய்தானா, தன் முழு இருதயத்தோடும் செய்தபடியால் அவன் செய்ய தொடங்கின காரியத்தை அவன் முழு இருதயத்தோடும் செய்தான். அதனால தேவன் அவனை ஆசிர்வதித்து அவனை மேன்மைப்படுத்தினார். இன்னைக்கு நமக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்று நினைக்கிறோம். தேவன் நம்மளை மேன்மைப்படுத்த வேண்டும், தேவன் என்னை உயர்வாக வைக்க வேண்டும் என்று நம்ம எண்ணுகிறோம். நம்ம எண்ணுகிறது நல்லது. ஆனால் நம்ம எப்படி நடந்து கொள்ளுகிறோம்? தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது ரொம்ப கடினமான காரியம் அல்ல, அது ரொம்ப எளிதான காரியம். ஆண்டவரை பிரியப்படுத்தி நம்ம வாழ்கிறதுன்றது ரொம்ப எளிதான காரியம். நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு பிரியமாக நம்ம முழு இருதயத்தோடு நம்ம செய்ய வேண்டும். நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கிறோமோ, கர்த்தருக்கு அடுத்த காரியம், ஒருவேளை பைபிள் வாசிக்கிறது காரியமாக இருக்கலாம், இல்லை இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுகிற காரியங்களாக இருக்கலாம், சபையின் காரியங்களாக இருக்கலாம், எல்லா தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியங்களின் காரியமாக இருக்கலாம், இல்லை ஆண்டவருக்கு நீங்கள் செய்கிற சின்ன சின்ன ஊழியங்களாக இருக்கலாம். நீங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ, நீங்கள் என்ன செய்ய தொடங்குறீங்களோ அதை முழு இருதயத்தோடு நம்ம செய்யணும். பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்ம சில நேரத்தில் எப்படின்னா, ஏதோ ஒரு காரியத்தை நம்மகிட்ட கேட்குறாங்க, ஏதோ ஒரு ஊழியரை தாங்கிறதுக்கு, இல்லை ஏதோ ஒரு ஏழை குடும்பம் அவங்கள தாங்கிறதுக்குரிய காரியத்தை சபையில் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு உடனே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு ஆசை வருது. நீங்கள் சொல்கிறீங்க, நான் கமிட் பண்ணுறேன், நான் இந்த குடும்பத்துக்கே ஹெல்ப் பண்ணுறேன், நான் மாதம் இவ்வளோ அமௌண்ட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னு கமிட் பண்ணுறோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நம்மளால் அதை பண்ண முடியாமல் அநேக நேரங்களில் போய் விடுகிறது. இல்லை ஒரு ஜபத்தினுடைய இந்த ப்ரேயர் லைன்லேயே வச்சுக்கோங்க, நான் இந்த ப்ரேயரை எடுத்து நடத்துகிறேன், எனக்கு இது ரொம்ப பாரமாக இருக்குது அப்படின்னு நம்ம கமிட் பண்ணுறோம். ஆனால் அந்த கமிட்மெண்ட்டில் நம்ம நிலைத்து நிற்கிறோமா? தேவனுக்குரிய காரியம்னு சொல்லி வரும்போது நம்ம என்ன கமிட்மெண்ட்ஸ் நம்ம எடுக்கிறோமோ அதில் நம்ம தொடர்ந்து நம்ம நிலைத்து நம்ம நிற்க வேண்டும். அதுதான் பிளெஸ்ஸிங்கோடைய ஆசீர்வாதத்தின் காரணமாய் காணப்படுகிறது. நம்ம நிறைய நேரங்களில் நம்ம ஈஸியாக கமிட் பண்ணிடுவோம், நம்ம ஆரம்பிச்சிடுறோம், நான் பண்ணுறேன், நான் அதுக்கு வந்துடுறேன், கட்டாயமாக நான் இருப்பேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம அதை செய்கிறோமா? நம்ம வாயின் வார்த்தைகளிலே சொல்லுகிற காரியத்தை நம்ம செயல்பாட்டிலே கொண்டு வருகிறோமா? அதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல கேள்வியாய் வைக்கிறார். எசேக்கியா ராஜாவினுடைய குணாதிசயத்தை பார்க்கும்போது அவன் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் அவன் முடித்து அவன் தீர்த்தான். முழு இருதயத்தோடும் அவன் செய்தான். அல்லேலூயா. ஒரு காரியத்தை துவங்குகிறதல்ல, அதை முடிக்க நம்ம ஆண்டவருக்குள்ளே நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ஆமேன். ஏன்னா நம்ம காரியத்தை துவங்கும் போது நிறைய பேர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனால் எப்போவுமே என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா? இல்லை. இப்போ ஒரு பிஸ்னஸ் தான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு நல்லா அதை ஆரம்பிக்கிறீங்க, கண்டினியூஸாக அதை ரன் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது இல்லையா? எல்லா நேரமும் கெஸ்ட்டு நம்மளை என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்கல்ல. நம்மளுக்கு அதில் பிரச்சனை வரும், போராட்டம் வரும், கஷ்டங்கள் வரும், நஷ்டங்கள் வரும், சோர்வுகள் வரும். ஆனாலும் நம்ம என்ன செய்கிறோம்? அதில் பிரயாசப்பட்டு அதில் நம்ம வெற்றியை காண வேண்டும். ஒரு ஹார்ட் ஒர்க்கு தேவைப்படுது. அந்த மாதிரி தான் கர்த்தருடைய காரியத்துலேயும் நம்ம என்னென்ன காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் செய்கிற சண்டே கிளாஸ் ஊழியமாக இருக்கலாம், இல்லை ஜெப ஊழியமாக இருக்கலாம், இல்லை கொடுக்குற காரியமாக இருக்கலாம், இல்லை ஊழியத்தில் நீங்கள் ஒரு பங்கு எடுத்து நீங்கள் காரியத்தை செய்கிற காரியம், ஒரு சிலரை நீங்கள் பைபிள் ஸ்டடி ஒரு குரூப் எடுத்து நீங்கள் நடத்துகிற காரியமாக இருக்கலாம். எந்த காரியத்தை நீங்கள் தொடங்குறீங்களோ
நம்ம தொடங்குகிறோமோ அதை முழு இருதயத்தோடும் நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு அரை மனதோடு இல்லை, ஐயோ ஏன் தான் இதை ஆரம்பிச்சேன்னு தெரியலையே, என்னால் முடியலையே அப்படின்னு இல்லை, முழு இருதயத்தோடும். ஒருவேளை நம்மளுக்கு சில நேரங்களில் முடியாமல் போகலாம், எல்லாத்தையும் நம்மளால் கம்ப்ளீட்டாக செய்து முடிக்க முடியாது. அப்போ அதுக்கு வேறு யாரையாவது நம்ம என்ன பண்ணணும், ஏற்பாடு பண்ணணும். இப்போ ஒருத்தர் ஒரு இடத்துல நம்மளுக்கு வர்ஷிப்புன்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், சண்டே உடைய சபையில் உள்ள ஆராதனையில் நீங்கள் தான் வர்ஷிப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க, இல்லை நீங்கள் தான் சங்கீத பகுதியை வாசிக்கணும் அப்படின்னு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா என்னால் அதை பண்ண முடியலன்னு எப்போ எனக்கு தெரிய வருதோ, எவ்வளோ எமர்ஜென்சிஸ் நமக்கு வரும், உடனே நம்ம என்ன செய்யணும், அதை அந்த கோஆர்டினேட்டர்ஸ் கிட்ட சொல்லி இந்த வாரம் என்னால் முடியாது, இந்த வாரம் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிடணும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், வேறு யாரையாவது அதுக்கு ஆயத்தப்படுத்தி விட வேண்டும். அல்லேலூயா. ப்ரேயர் லைன்லேயும் அதே மாதிரி தான், சிலருக்கு சில நேரங்களில் வர முடியாமல் போகுது. அப்போ என்ன பண்ணுகிறோம், இன்னொருத்தரை அந்த இடத்துல நம்ம வைத்து விட்டு போகிறோம். என்னால் இன்றைக்கி வர முடியாது, என்னுடைய ஸ்லாட் இருக்குது, நீங்கள் இதை கொஞ்சம் எடுத்து நடத்திடுங்க அப்படின்னு சொல்லுகிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் இல்லையா. எதை செய்தாலும் முழு இருதயத்தோடும் செய்யணும். அல்லேலூயா. வேண்டா வெறுப்பா இல்லை, யாரோ கேட்பாங்க அவங்களுக்கு பதில் சொல்லணும் அதுக்காக இல்லை. அது மனிதர்களுடைய தன்மை. தேவன் நம்முடைய இருதயத்தை தானே பார்க்குறாரு. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை காண்கிற தேவனாக இருக்கிறபடினால கர்த்தருடைய ஆலயத்துக்கு அடுத்த ஊழியத்துக்கு அடுத்த காரியங்கள், ஆண்டவருடைய வேத பிரமாணங்களுக்கு அடுத்த நிபந்தனைகளுக்கு கீழ்ப்படுகிற காரியங்களில் முழு இருதயத்தோடு நம்ம செய்யும்போது எசேக்கியா ராஜா சித்தி பெற்றது போல நீங்களும் நானும் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவது உண்மை. ஹல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கலற்பையின் மேல் கை வைத்துட்டு பின்னால் திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஒரு காரியத்தை கர்த்தருக்காக நான் செய்கிறேன், ஒரு பொருத்தனையை நான் ஆண்டவருக்காக நான் செய்கிறேன், ஆண்டவரே என்னை நீங்கள் ஆசீர்வதிச்சா நான் இதை செய்வேன் ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அதை நம்ம உற்சாகமாக செய்ய வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா எல்லா பரிசுத்தவான்களும் ஏதோ ஒரு காரியம் நடந்து முடிந்ததுக்கப்புறம், இப்போ நோவாவை பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்கிறார், பேழையை கட்டி அதுக்கப்புறமா அந்த மழை வந்து அதுக்கப்புறமா அந்த மழை நின்ற பிறகு அவர் பேழையிலேருந்து இறங்கி முதலாவது செய்கிற காரியம் பலிபீடத்தை கட்டி கர்த்தரை ஆராதித்தார். நீங்கள் ஆபிரகாமுடைய லைஃப்பில் அதை பார்க்கலாம், ஈசாக்கு பார்க்கலாம். எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு காரியம் முடியும் போது தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி இன்னைக்கு நமக்கு பலிபீடம்னா என்னது, ஒரு தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர், ஆண்டவருக்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஆஃபரிங், ஒரு தேங்க்ஸ் கிவிங் டெஸ்டிமோனி. இதுதான் பிரியமானவர்களே பலிபீடம். வேற என்னது பலிபீடம்? எல்லாரையும் கூப்பிட்டு வீட்டில் ஒரு ஜப கூட்டம் நடத்துறது, இல்லை தேவனுடைய மகிமைக்காக ப்ரேயர் லைன்லையோ இல்லை அங்கே போகிற சபையிலையோ கர்த்தர் எனக்கு இந்த இக்கட்டிலேருந்து என்னை விடுவித்தார், இப்படி நான் வியாதி படுக்கையிலிருந்து கர்த்தர் என்னை சுகப்படுத்தினார், ஆண்டவர் என் ஜபத்தை கேட்டார் என்று சொல்லி தேவனுக்கு நம்ம சாட்சி சொல்கிறது தான் பலிபீடம். தேவனுக்கு அது சுகந்த வாசனையாக இருக்கிறது. ஜனங்கள் அதில் உற்சாகப்படுகிறார்கள். அப்போ எத்தனை காரியங்களில் நம்ம இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறோம். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. என்ன காரியமாக இருந்தாலும் தேவனுக்கு அடுத்த காரியத்தில் கட்டாயமாக நமக்கு பலவிதமான கஷ்டங்கள் வரதான் செய்யும், பலவிதமான சோதனைகள் வருகிறது. எவ்வளவோ பேருடைய ஒருவேளை ஏளனமான காரியங்கள் இருக்கலாம், இளக்காரமான பேச்சுகள் கூட வரலாம். ஆனால் நம்ம அதில் சோர்ந்து போகக்கூடாது. முழு இருதயத்தோடும் நாம் செய்ய வேண்டும், முழு பலத்தோடு செய்யணும். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு பலன் கொடுத்திருக்கிறார், திராணி கொடுத்திருக்கிறார், பண வசதியை கொடுத்திருக்கிறார், வீட்டு வசதி கொடுத்திருக்கிறார், வாகன வசதிகளை கொடுத்திருக்கிறார். நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை முழு மனதோடு நாம் செய்யும்போது தேவன் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எசேக்கியா ராஜானுடைய வாழ்க்கையில் நம்ம அதை பார்க்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா. 2 நாளாகமம் 31 21 அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது ஜெபம் பண்ணுவோமா?